எல்லோருக்கும் வணக்கம். ஜனவரி 9 இன்னியோட ட்ரேடிங்ல என்னென்ன நடந்திருக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜில அப்படின்றத பத்தி நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குட்டி ரிஸ்க் எடுக்க போறேன். அதாவது பாத்தீங்கன்னாக்கா எதுல இந்த குட்டி ரிஸ்க் எடுக்க போறேன், என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன கான்செப்ட் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ல தான் இந்த குட்டி ரிஸ்க் எடுக்க போறேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ல சிங்கிள் கலர் கேண்டல் ஸ்ட்ராட்டஜி, டபுள் கலர் கேண்டல் ஸ்ட்ராட்டஜி, டைமிங்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பண்ண போகிற கான்செப்டுக்கு நோ சார்ட் ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது, இண்டிகேட்டர்ஸும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது, சுத்தமாக டெக்னிக்கலே நான் ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. இப்போ இது மூணுமே இல்லாமல் எப்படி நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி பேசிக் மட்டும் ஃபாலோ பண்ணி இந்த பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் நான் ட்ரேட் பண்ண போகிறேன். இதுக்குண்டான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமிங்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கு 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. 9:15 3:30 மணி வரைக்கும் நமக்கு மார்க்கெட் ஒர்க்கிங் ஹவர்ஸ். இந்த டைமிங்ல எந்த டைமிங்ல வந்தாலும் இந்த ட்ரேடிங்கை நம்மளால எடுக்க முடியும். ஒரு நாள் ஒரே ஸ்டாக்கு, 10 மந்த் டார்கெட்டு, 20 மந்த் டார்கெட்டு, இந்த கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைமிங்ல தான் என்டர் ஆகணும். ஆனால் இந்த பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் இந்த ட்ரேடிங் பார்த்தீங்கன்னாக்கா நான் டைமிங் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. எந்த டைமிங்க்கு வந்தாலும் இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஜாபுக்கு போயிட்டு மதியம் ஃப்ரீயாக இருப்பாங்க, அந்த டைமில் ட்ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலருக்குலாம் மதிய ஷிஃப்ட் இருக்கும், காலையில் ட்ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ எந்த டைம் வேணாலும் இதில் நம்ம என்டர் ஆகலாம். ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு 650 ருபீஸ் மட்டும்தான் இதில் ரிஸ்க்காக இருக்க போகுது. டார்கெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்மோட விருப்பம் தான். எனக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வந்தால் போகுதும், இல்லை 1000 ரூபாய் வந்தால் போதும், அப்படி இல்லைன்னா நான் ஸ்டாப் லாஸ் போட்டு விட்டு மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். இந்த ட்ரேடிங்காக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ் இருந்தால் போதும். இந்த கான்செப்டில் நம்மளால பிஸ்னஸ் பண்ண முடியும். ஒன்லி இது இன்ட்ராடே மட்டும்தான். இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் இன்னைக்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டினியூவாக ஒரு 1 மந்த் பார்த்தா தான் இதோட ப்ராஃபிட் ரேஷியோ நமக்கு தெரியும். இன்னைக்கு ட்ரேடிங்கில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத என்னோட அக்கௌண்ட்டில் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் இந்த ட்ரேடிங்கில் இன்னைக்கு 43,500 கால் எடுத்திருக்கேன். 43,500 கால் ஆப்ஷன் 226 ரூபாய் 17 காசுக்கு நான் வாங்கியிருக்கேன். 226 ரூபாய் 17 காசுக்கு நான் வாங்கின பிறகு 308 ரூபாய் 75 காசு வரைக்கும் வந்தது. இதுல டார்கெட் அப்படின்னு புக் பண்ணியிருந்தா 2000 ரூபாய் நம்மளால டார்கெட் புக் பண்ணியிருக்க முடியும். ஆனா நான் ஒன்லி ஸ்டாப் லாஸ் மட்டும் போட்டு டார்கெட்டை அன்லிமிட்டடா வர்றதுனால இன்னைக்கு 570 ரூபாய் ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. 226 ரூபாய் 17 காசுக்கு வாங்கினது 249 ரூபாய்க்கு ஸ்கொயர் ஆஃப் ஆயிருக்கு. அடுத்து ஒரு நாள் ஒரே ஸ்டாக்கு. இதுல என்னென்ன ஸ்டாக்லாம் இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், இதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த 4 ஸ்டாக் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 4 ஸ்டாக்ல 3 ஸ்டாக் இன்னைக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த 3 ஸ்டாக்லுமே இன்னைக்கு லாஸ் தான் வந்திருக்கு. இதுல டோட்டலா பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு 3% இதுல இன்னைக்கு லாஸ் வந்திருக்கு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்லயும் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு 1%க்கு லாஸா வந்திருக்கு. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல மொபைல் ஸ்ட்ராட்டஜி, டெஸ்க்டாப் ஸ்ட்ராட்டஜி பிளஸ் கோல்டன் ஸ்டாக் எது, அதுல என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றதை நம்ம பார்த்துடலாம். 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல மொபைல் ஸ்ட்ராட்டஜில ஒரு 1850 ரூபாய் லாஸ் வந்திருக்கு, 3% லாஸ். இதே டெஸ்க்டாப் ஸ்ட்ராட்டஜிலும் 1850 ரூபாய் 3%க்கு லாஸ். ஸோ டோட்டலா இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாமே ஒரு நாள் ஒரே ஸ்டாக் ஆகட்டும், 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட் ஆகட்டும், 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட் ஆகட்டும், டோட்டலா 3த்துலயுமே பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு லாஸ் தான் வந்திருக்கு. 10 மந்த் டார்கெட்ல இன்னையோட கோல்டன் ஸ்டாக்னு பாத்தீங்கன்னாக்கா பஜாஜ் ஃபின்சர்வ். ஏன்னா இதோட ரிஸ்க் 0.35%, ரிவார்டு என்னும் போது 1.10%. இன்னைக்கு நான் பஜாஜ் ஃபின்சர்வ்ல என்ன ட்ரேட் பண்ணிருக்கேன், என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அதையும் நம்ம பார்த்துடலாம். பஜாஜ் ஃபின்சர்வ்ல இன்னைக்கு ஒரு 221 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. இது 50,000 ரூபாய் வேல்யூ. ஃபைனலா நம்ம இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டாக், வேல்யூல என்ன ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு, வால்யூம்ல என்ன ஸ்டாக் டாப்ல பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படி என்எஸ்சில இன்னைக்கு டாப் வேல்யூ ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய டாப் 3 ஸ்டாக் இதுதான். சிஜி பவர், காட்ஃப்ரை பிலிப்ஸ், எம்என்எம். அதே போல டாப் வேல்யூம் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது சிஜி பவர், பிஎன்பி, எம்என்எம், இந்த 3 ஸ்டாக்கு. ஓகே, இன்னியோட மார்க்கெட் நல்லபடியா முடிஞ்சது. நாளையோட மார்க்கெட்ல என்ன மாதிரியான ஸ்டாக்லாம் நான் செலக்ட் பண்ண போறேன், அதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் வரப்போகுது அப்படின்றத, குறிப்பா பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ல என்ன ப்ராஃபிட் லாஸ் வரப்போகுது அப்படின்றத நாளையோட வீடியோல பார்க்கலாம். பாய்.